ஒரு நிமிஷம் பழனி, நீ பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியா பாப்போமா? சொல்லு, பாஸ் ஆவியா மாட்டியா? பாஸ் ஆயிரண்டா. இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி இது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்த்துட்டு போவோம். ஸோ அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ல நாங்க பண்ண சில சம்பவங்களை பத்தி தான் ஒன்னொன்னா சொல்ல போறோம். தலைவர் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்னாலே உள்ள போனாலே மறந்துருங்க. அதுவும் இல்லாம மேக்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாவே வராது. அந்த ட்ரிகனாமெட்ரின்னு ஒன்று சப்ஜெக்ட் வரும். மேல வந்து ஹெலிகாப்டர் போய் கொண்டிருக்கிறது, அந்த ஹெலிகாப்டர் இவ்வளவு மைல் தூரத்தில் செல்கிறது, அது இத்தனை கோணத்தில் இருக்கிறது, அப்படி இப்படின்னு போட்டுப்பாங்க. ஒண்ணுமே புரியல. இது எப்படியாவது பாஸ் ஆயிரணும் சாமி அப்படின்ற மாதிரி இருந்தனால ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா ரியாஸ்ன்னு சொல்லிட்டு, அவன் வந்து மேக்ஸ்ல எப்பயுமே நல்ல மார்க். வீட்டுக்கு முதல் நாள் நைட்டே போயிட்டு 10 கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல 8 கணக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து 100க்கு ஃபெயிலாவே நினைச்சிட்டு இருந்தேன். நான் 95 மார்க் எடுத்தேன். இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு சொல்லி கொடுத்தான்ல, அவன் 92 மார்க். அவன் என்ன யோசிச்சிருப்பான் சொல்லி கொடுத்த மாதிரி. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு வாத்தியாரு அவன் என்னைய மட்டும் நசனா எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு. ரெஸ்பெக்ட் கொடு. வாத்தியாருக்கும் உன்னை வந்து திருத்தி உனக்கு ஒரு நல்வழிக்கு கொண்டு வந்திருக்காரு. சார் வந்து என்னை டார்கெட் பண்ணி வீம்புக்குனே பிட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். வந்து அவங்க எல்லாம் பேப்பரை உதருவாங்க, சீட்டை இன் பண்ணதை எடுத்து விடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா வீம்புக்குன்னு ஒரு 3-4 தடவை கத்த விட்டுருக்கேன். ஆனா எழுதி வச்சுட்டு பாஸ் எல்லாம் ஆயிட்டேன். 76 நம்ம எடுத்தேன் இங்கிலீஷ்ல. எனக்கு நடந்தது இல்ல, என்னோட பப்ளிக் எக்ஸாம் ஹால்ல என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. பயாலஜி எக்ஸாம் எங்களுக்கு 12th. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. பேப்பர் முடி வச்சு எந்திரிச்சிட்டான். அடிஷனல் சீட் வாங்க போறான்டா அப்படி நினைச்சிருந்தேன். பார்த்தா எனக்கு தெரியல, பக்கத்துல விட பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக்ல அந்த மிஸ் டென்ஷன் ஆயிருச்சு. உட்காரே நான் பிளேயிங் அவ்வளவு போயிருச்சு. அவன் எந்திரிச்சு கேட்டுட்டு இருந்தான்ல, நான் ரெடியா இருந்தேன். சரி இவனுக்கு ஓகே சொல்ற மாதிரி நானும் ரெடியா இருந்தேன் எந்திரிச்சுலாம் அப்படின்னு பார்த்தா அவன் பிளேயிங் ஸ்குவாட்ல எனக்குலாம் யாரு என்ன சொல்லுவாங்கன்னு பயம் இல்ல, இவன் என்ன சொல்லுவாங்க, இவன் எப்படி சொல்ல போறான்றதுலதான் எனக்கு பயமே. இப்ப நீங்க 2 நிமிஷத்துக்கு பாக்குற வீடியோ நாங்க வந்து 15 நிமிஷமா இருக்கும். 1 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறோம். 12 நிமிஷம் தான் பேசுறேன். 10th எக்ஸாம்ல வந்து இந்த வென் டயகிராம், ஜாமெட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியானது, அதெல்லாம் ஈஸியா பண்ணு. அதான் நான் பாஸ் ஆனேன். இத பார்த்தோனே பரவாயில்ல, நம்ம படிச்சது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது எதுக்கு நம்ம லாஸ்ட் எழுதிடுவோம், 10 நிமிஷம் கொடுப்பாங்கல்ல அதுல எழுதிடலாம். தெரிஞ்சதானடா முதல்ல எழுதணும். ஆமா ப்ரோ, சரி தெரியாத எழுதணும்னா நம்ம யோசிச்சு எழுதுவோம்ல, அதனால தெரியாத எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரியாததை யோசிச்சு எழுதுவோம்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை பின்னாடி எழுதணும்னு தெரியல. தெரியாத ஃபுல்லா எழுதிட்டு எழுதினோடனே கடைசி 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எழுதினேன். கடைசியில சரி ஃபெயிலாவே நினைச்சிட்டு இருந்தேன். 35 மார்க் எப்படியோ கரெக்டா எடுத்து பரவாயில்ல, பாஸ் பண்ணி விட்டாங்களே, அதோட சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் வந்தாலே நமக்குலாம் வயிற்ற கலக்குறது. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ன பண்ணீங்க, வீட்டுல என்ன பண்ணீங்க, உங்க வீட்டுல உங்களை என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய். நல்லா தானே இருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ண.